பண்ணும்போது நிறைய பேர் காடுகளில் வந்து நிறைய பழங்குடிகள் வாழ்ந்தாங்க, இந்த காடுகளை நேசிச்சிருக்காங்க. காடுகளில் பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் ஆண்டுகள் எப்படி நம்ம மனித இனம் உருவாச்சுன்னா, அங்கே இருக்கிற லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல், அங்கே கிடைக்கக்கூடிய சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு தான் வளர்ந்தாங்க. இந்த விதையோட பேர் குதிரை பிடுங்கன் மரம்னு சொல்லுவாங்க, வைல்டு பாதாம், காட்டு பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் அந்த நல்லா உயரமாக இருக்கு பாருங்க, ஒன்று க்ரீனாக. இந்த அசோக மரம் இருக்குது பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அசோக மரம், அதுக்கு பின்னாடி மரம் ஒரு ஒயிட்டாக ஒரு உயரமாக இருக்கு பாருங்க, அந்த மரம் தான். சரி, ஏற்கனவே அப்புறம் ஒன்று சொன்னீங்களா, இந்த கிளையில ஏன் பறவை இருக்குன்னு ஒரு பையன் கேட்டான்ல, அது பேர் க்ரௌன் ஷைனிங். க்ரௌன் ஷைனிங், அப்புறம் க்ரௌனா கிரீகடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு மதிப்புக்காக வைக்கக்கூடியது. க்ரௌன் ஷைன்னா மரம் ஒன்று கூச்சப்படுற மாதிரி. என்ன ஒன்று இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேலே பாருங்கள், ஒரு மரத்தோட கிளையும் அடுத்த மரத்தோட கிளையும் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயிருக்காது. இந்த மரத்தோட கிளை இந்த மரம் வரைக்கும் வந்திருக்கா பாருங்க, இது வரைக்குமா வந்திருக்கா வரல. இந்த மரத்தோட கிளை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அங்கே பாருங்க. அதுக்கப்புறம் வெயிலை நோக்கி பிரயாணம் பண்ணோம், இதுக்கப்புறம் உள்ளே வரல. இதுக்கு பேர் தான் க்ரௌன் ஷைனிங். க்ரௌன் ஷைனிங்னா என்னன்னா, மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றாகவே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்காது, மனிதர்களை போல ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொள்ளாது. அது என்ன செய்யும், விட்டு கொடுத்து அது ஒரு பக்கமாக சூரிய ஒளியை பருகுவதற்காக, அதை கன்சியூம் பண்ணுறதுக்காக வெவ்வேறு இடங்களில் ட்ராவல் பண்ணி அப்படியே பிரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? நம்மளை மாதிரி அது வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. இதுக்கு பேர் தான் க்ரௌன் ஷைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரௌன் ஷைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதே போல் வந்து நெடுஞ்சாலைகளில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலங்களில் வந்து நெடுஞ்சாலைகளில் வந்து நிறைய புளிய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? புளிய மரங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாகனங்கள் போகும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக புகையிலேருந்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும், வைப்ரேஷனை குறைப்பதற்காகவும், இடிதாங்கியாகவும், மற்றும் அது வந்து சுற்றுப்புற சூழலுக்காகவும் வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர். இன்றைக்கி வந்து நம்ம வளர்ச்சிங்கிற பேரில் நெடுஞ்சாலை துறைகளை மூலயமா நமக்கு வந்து என்ன செய்யறோம், நிறைய ரோடுகளை அகலப்படுத்தும் போதுங்கிற காரணங்களால நிறைய மரங்கள், நம்மளோட முன்னோர்கள் வைத்த 200 வருஷம் மரம், 150 வருஷம் மரம், பழமையான மரங்கள்லாம் நமக்கு நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. நிறைய அதுக்கு இப்போ சான்றாக ஒரு மரத்துக்கு பதிலாக 2 மரங்கள் 3 மரங்கள் வைக்கக்கூடிய ஜிஓ இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் என்ன இருக்குன்னா, ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் வைக்கணும்னு சொல்றது. ஆனால் இது முற்றிலும் தவறான ஒன்று. சரியா? அரசாங்கங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த காணொலி மூலியமா, இந்த வலையொலி பகிர்வு மூலியமா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் வெட்டிக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் இப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரியா? ஒரு மரம் அடுத்த மரமாக வளர்ந்து அது ஒரு பெரிய விருட்சமாக வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதுக்கு ஒரு மரத்தை நம்ம விட்டுறோம்னு வச்சுக்க, இந்த மரம் வந்து பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கு. இதை திடீர்னு வெட்டிட்டு அதுக்கு பதிலாக நான் 2 மரம் வைப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அசட்டுத்தனமானது, ஒரு முட்டாள்தனமானது என்ன கேட்டால். அதனால முடிந்த வரைக்கும் இந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். ஆனால் அது இயற்கையை பாழ்படுத்தாத வண்ணம், இயற்கையை சிதைக்காத வண்ணம் இந்த வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். அது எந்த வாட்டவர் மேபி, எந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எந்த பில்டிங்காக இருக்கட்டும், அது இல்லை வேற எந்த துறை சார்ந்த நடவடிக்கையாக இருக்கட்டும், மின்வாரிய துறையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலை துறையாக இருக்கட்டும், நமக்கு இயற்கையை பாதிக்காத வண்ணம் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது நல்ல ஒரு சூழலியல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த சுற்றுச்சூழலை சிதைக்காத வண்ணம் ஒரு வாழ்வியலை மேற்கொள்வதற்காக தான் இந்த இளம் பசுமை அறவலி திட்டத்தில் நம்ம இந்த பள்ளி மாணவர்களை வாரம் 200 மாணவர்களை 4 இடங்களில் இந்த மாதிரி சந்திச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறது காரணம் என்ன, இங்கே இருக்கிற மரங்கள் மருத மரம், நீர் மருதுன்னு சொல்லக்கூடிய மருத மரம், இந்த பக்கம் காட்டு வாகை மரம், வேப்ப மரம், புளிய மரம், இப்படி இந்த இடத்துல ஒரு இயற்கை சார்ந்த சூழல் இருக்கிறதா நம்ம இந்த மரத்துக்கடியில் நம்ம இருக்கோம். மரத்துக்கடியில் இருக்கிற வாழ்விடங்கள் இருக்கக்கூடிய நம்மளோட மனித சமூகமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் எதுக்காக நமக்கு வந்து ஒரு மரத்துக்கடியில் கூடியிருக்கோம் அப்படிங்கிறதுனா, நம்மளோட வாழ்வியலை மேற்கொள்வதற்காக நம்ம வெறும் நேரத்தை செலவிடுறதுக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம அடுத்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா, இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருந்து இங்கே என்னென்ன சத்தங்கள் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே இருக்கணும். நம்ம இவ்வளோ சத்தமாக பேசினாலும் அது வந்து ஒரு பறவையோ பூச்சியவோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவு செய்யக்கூடியது தான். இங்கே என்னென்ன பறவை இருக்குது, பூச்சிகள் இருக்குது, அனிமல், ஊர்வனா, பரப்பனா, இதோட சத்தங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்கள் நோட்டை எடுத்துங்க. அதில் வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளே மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. ஆனால் இப்போது என்ன செய்கிறோம், இங்கே என்னென்ன பூச்சி சத்தம் கேட்குது, உங்களால் என்ன சத்தத்தை உணர முடியுதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாரும் ஒரு புள்ளி வச்சுக்கணும், என்னென்ன சத்தம் அப்படின்னு. ஆரம்பிக்கலாமா? இந்த செஷனை ஆரம்பிக்கலாமா? எல்லாம் உங்கள் கண்ணை முடியுங்க, அமைதியாக இருக்கணும். கண்ணை முடியும், யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு எது கண்ணு, உங்கள் காதுகள் தான் கண்ணு. உங்கள் காதால் என்ன நடக்குதுங்கிறத இந்த இடத்துல
இந்த அமைதியாக நீங்கள் உற்று நோக்கணும். இப்போ இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்டாப்னு சொல்லும்போது நீங்கள் யார் யார் என்னென்ன பறவைகளோட சத்தத்தை கேட்டீங்க, பேர் தெரியலாம் பரவாயில்ல, அந்த சத்தத்தோட வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த உற்று நோக்கிற அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு அதிகமாச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான். பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ரெடி. க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். ஸ்டார்ட்.